ஜெம் செய்திகளுக்காக தமிழ் மொழி. இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். ஊரக வேலை திட்டத்துக்கு வேறு பெயரிட்டதற்கும் நிதி ஒதுக்கீட்டை குறைத்ததற்கும் எதிர்க்கட்சிகள் கண்டனம். ஊரக வேலை திட்டத்தை ஒழித்து கட்ட மத்திய அரசு முயல்வதாக கூறி எதிர்க்கட்சியினர் போராட்டம். டிசம்பர் முதல் நாளிலிருந்து நடைபெற்ற நாடாளுமன்றத்தின் குளிர்கால கூட்டத்தொடர் இன்று நிறைவு. கூட்டத்தொடர் நிறைவடைந்ததை அடுத்து இரு அவைகளும் மறுதேதி குறிப்பிடாமல் ஒத்திவைப்பு. திமுக தேர்தல் அறிக்கையில் உறுதியளித்தபடி செவிலியர்களின் கோரிக்கையை நிறைவேற்ற எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். போராட்டத்தில் ஈடுபட்டதற்காக கைது செய்யப்பட்டுள்ள செவிலியர்களை விடுவிக்க வேண்டும் என்று கோரிக்கை. உக்ரைனுக்கு 9,000 கோடி யூரோக்கள் கடனாக வழங்க ஒப்புக்கொண்டது ஐரோப்பிய ஒன்றியம். ரஷ்ய நிறுவனங்களின் முடக்கப்பட்ட சொத்துக்களில் இருந்து கடன் கொடுக்க முடியாது என மறுப்பு. இனி விரிவான செய்திகளை காணலாம். ஊரக வேலை திட்டத்துக்கு மத்திய அரசின் நிதி பங்களிப்பை 90 விழுக்காட்டிலிருந்து 60 விழுக்காடாக குறைத்தது அந்த திட்டத்தை ஒழித்து கட்டும் செயல் என்று பிரியங்கா குற்றம் சாட்டியுள்ளார். ஊரக வேலை உறுதி திட்ட மசோதாவை நிறைவேற்றியதை கண்டித்து நாடாளுமன்றத்துக்கு வெளியே எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் பெயரை வேறு பெயராக மாற்றியதுடன் ஒரு குடும்பத்துக்கு ஆண்டுக்கு 100 நாள் வேலை என்பதை 125 நாட்களாக உயர்த்தி புதிய மசோதாவை மத்திய அரசு கொண்டு வந்தது. காங்கிரஸ், திரிணாமுல், திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளின் கடும் எதிர்ப்பையும் மீறி இந்த மசோதா நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் நிறைவேற்றப்பட்டு உள்ளது. இதை கண்டித்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்துக்கு முன்பு இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். காந்தி படத்தை கையில் வைத்துக் கொண்டு அவர்கள் பாஜக அரசுக்கு எதிராக முழக்கமிட்டனர். இந்த மசோதா குறித்து காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் பிரியங்கா செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது இந்த மசோதா ஏழைகளுக்கு மிகவும் தீங்கானது என்று அவர் தெரிவித்தார். இதற்கு முன்பிருந்த திட்டத்தில் மத்திய அரசு 90 விழுக்காடு நிதியை வழங்கியதாக குறிப்பிட்ட அவர் இப்போது மத்திய அரசு 60 விழுக்காடு நிதியை வழங்கும் வகையில் குறைத்துள்ளதாக குற்றம் சாட்டினார். இதனால் மீதி 40 விழுக்காடு நிதியை வழங்க முடியாத மாநிலங்கள் இந்த திட்டத்தை தானாகவே கைவிட்டுவிடும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். நாடாளுமன்றத்தின் குளிர்கால கூட்டத்தொடர் நிறைவடைந்ததை அடுத்து மக்களவையும் மாநிலங்களவையும் மறுதேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டன. நாடாளுமன்றத்தின் குளிர்கால கூட்டத்தொடர் டிசம்பர் முதல் நாள் தொடங்கியது. சனி, ஞாயிற்றுக்கிழமைகள் தவிர டிசம்பர் 19 வரை மொத்தம் 15 நாட்கள் அவை நடத்த திட்டமிடப்பட்டிருந்தது. இதற்கிடையில் கூட்டத்தொடர் தொடங்கிய நாளில் இருந்தே சிறப்பு தீவிர திருத்தத்தை கண்டித்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் முழக்கமிட்டனர். இதனால் அவை நாள்தோறும் மீண்டும் மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டது. இடையில் வந்தே மாதரம் பாடலின் 150ஆம் ஆண்டு விழாவையொட்டி அது குறித்த சிறப்பு விவாதம் நடைபெற்றது. இதேபோல் தேர்தல் சீர்திருத்தம் பற்றிய விவாதத்தில் பங்கேற்ற ராகுல் காந்தி தேர்தல் ஆணையமும் அரசும் சேர்ந்து வாக்கு திருட்டில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டினார். இதற்கு பதிலளித்த உள்துறை அமைச்சர் அமித்ஷா தேர்தல் சீர்திருத்தங்கள் பற்றி அவையில் விவாதிக்க தயாராக இருப்பதாகவும் அதே நேரத்தில் சிறப்பு தீவிர திருத்தம் தேர்தல் ஆணையத்தின் அதிகார வரம்புக்கு உட்பட்டது என்றும் அது குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க முடியாது என்றும் கூறிவிட்டார். இதற்கிடையில் மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள அணு ஆற்றல் துறையில் தனியார் நிறுவனங்களும் பங்கெடுக்கும் வகையில் சாந்தி என்னும் மசோதா இரு அவைகளிலும் நிறைவேற்றப்பட்டு உள்ளது. இதேபோல் காப்பீட்டு துறையில் 100 விழுக்காடு நேரடி வெளிநாட்டு முதலீட்டுக்கான காப்பீடு திருத்த சட்ட மசோதாவும் நிறைவேற்றப்பட்டு உள்ளது. மகாத்மா காந்தி ஊரக வேலை உறுதி திட்டத்தின் பெயர் மாற்றப்பட்டு புதிய மசோதா நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் நிறைவேற்றப்பட்டது. இந்நிலையில் குளிர்கால கூட்டத்தொடரின் கடைசி நாளான இன்று மக்களவையில் அலுவல்கள் எதுவும் நடைபெறாமல் கூட்டம் தொடங்கிய உடனேயே வந்தே மாதரம் இயசிக்கப்பட்டது. இதையடுத்து அவையை மறுதேதி குறிப்பிடாமல் ஒத்திவைப்பதாக தலைவர் ஓம் பிர்லா அறிவித்தார். இதேபோல் மாநிலங்களவையிலும் மறுதேதி குறிப்பிடாமல் அவையை ஒத்திவைப்பதாக தலைவர் ராதாகிருஷ்ணன் அறிவித்தார். இத்துடன் நாடாளுமன்றத்தின் குளிர்கால கூட்டத்தொடர் நிறைவடைந்தது. சட்டமன்ற தேர்தலின் போது திமுக தேர்தல் அறிக்கையில் உறுதியளித்தபடி செவிலியர்களின் கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்று திமுக அரசுக்கு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி வேண்டுகோள் விடுத்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அதிமுக அரசால் கொரோனா காலகட்டத்தில் பணியமர்த்தப்பட்டு
திமுக அரசால் பணி நீக்கம் செய்யப்பட்ட அனைத்து செவிலியர்களுக்கும் மீண்டும் பணி வழங்க வேண்டும் என்று திமுக தேர்தல் அறிக்கையில் கூறிய உறுதிமொழிகளை நிறைவேற்ற கோரி போராட்டங்கள் நடைபெற்று வருவதை சுட்டிக்காட்டியுள்ளார். கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை சிவானந்தா சாலையில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டதை குறிப்பிட்டுள்ளார். போராட்டத்தில் ஈடுபட்ட 1000த்திற்கும் மேற்பட்ட செவிலியர்களை காவல்துறையினர் கைது செய்து கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் கொண்டு போய் இறக்கிவிட்டதாக தெரிவித்துள்ளார். இந்நிலையில் 2021 சட்டமன்ற தேர்தலின் போது திமுக அளித்த வாக்குறுதியை நிறைவேற்ற கோரிய செவிலியர்களை உடனடியாக விடுவிப்பதுடன் அவர்களுக்கு திமுக அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். உக்ரைனுக்கு 9000 கோடி யூரோக்கள் கடனாக வழங்க ஐரோப்பிய ஒன்றியம் ஒப்புக்கொண்டு உள்ளது. ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையே 3 ஆண்டுகளாக போர் நீடித்து வருகிறது. இந்நிலையில் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளில் உள்ள ரஷ்ய நிறுவனங்களின் சொத்துக்கள் 20000 கோடி யூரோக்கள் மதிப்புக்கு முடக்கப்பட்டு உள்ளன. இந்த சொத்துக்களில் இருந்து உக்ரைனுக்கு கடன் வழங்குவது குறித்து பெல்ஜியம் தலைநகர் பிரசல்ஸில் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளின் தலைவர்கள் விரிவாக பேசினர். அதன் இறுதியில் முடக்கப்பட்ட ரஷ்ய சொத்துக்களில் இருந்து உக்ரைனுக்கு கடன் வழங்கப் போவதில்லை என்று முடிவு செய்து உள்ளன. அதே நேரத்தில் உக்ரைனின் மறு கட்டமைப்புக்கு 9000 கோடி யூரோக்கள் கடன் வழங்க ஐரோப்பிய ஒன்றிய தலைவர்கள் ஒப்புக்கொண்டு உள்ளனர். சிறுபாக்கம் அருகே புதிதாக கட்டப்பட்ட குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை அமைச்சர் கணேசன் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். கடலூர் மாவட்டம் சிறுபாக்கம் அருகே எஸ்புதூரில் புதிதாக கட்டப்பட்ட குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை தொழிலாளர் நலன்துறை அமைச்சர் கணேசன் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். தொடர்ந்து அவர் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கினார். இதில் ஒன்றிய செயலாளர் சின்னசாமி, வேப்பூர் வட்டாட்சியர் செந்தில்வேல் உள்ளிட்ட நிர்வாகிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர். பெரம்பலூரில் உள்ள சர்க்கரை ஆலையின் அரவை பருவத்திற்கான அரவையை மாவட்ட ஆட்சியரும் சட்டமன்ற உறுப்பினரும் இணைந்து தொடங்கி வைத்தனர். பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை அருகே எறையூரில் 2025 முதல் 2026 ஆண்டு வரை உள்ள அரவை பருவத்திற்கான அரவையை மாவட்ட ஆட்சியர் மிருணாளினி, சட்டமன்ற உறுப்பினர் பிரபாகரன் ஆகியோர் இணைந்து தொடங்கி வைத்தனர். இந்த அரவை பருவத்தில் 1,50,000 டன்கள் கரும்பு அரவை செய்து 9.50% சர்க்கரை கட்டுமானம் பெற திட்டமிடப்பட்டு உள்ளது. இதைத் தொடர்ந்து ஆலை நவீனமாகும் திட்டம் செயல்படுத்தப்பட்டு சிறப்பான முறையில் 18 மெகாவாட் மின் உற்பத்தி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு உள்ளது. இதில் சர்க்கரை ஆலை மாவட்ட வருவாய் அலுவலர் பன்னீர்செல்வம், விவசாயிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர். மயிலாடுதுறை ரயில்வே மேம்பாலம் வருகின்ற 24ஆம் தேதி பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறக்கப்படும் என்று மயிலாடுதுறை சட்டமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறை காவேரி நகரில் சாரங்கபாணி நினைவு மேம்பாலத்தின் சீரமைப்பு பணி 6 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வருகிறது. இந்த பணிக்காக கடந்த அக்டோபர் மாதம் முதல் மேம்பாலத்தில் போக்குவரத்து தடை செய்யப்பட்டதால் மயிலாடுதுறை கும்பகோணம் மார்க்கமாக செல்லும் அனைத்து வாகனங்களும் மாம்படுகை ரயில்வே கேட் வழியாக மாற்றிவிடப்பட்டது. இதனால் ரயில்வே கேட் மூடும் நேரங்களில் போக்குவரத்து நெரிசலில் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். நடைபெற்று வரும் இந்த பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் ராஜ்குமார் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் கூறுகையில், ரயில்வே மேம்பாலம் பராமரிப்பு பணிகள் 90% முடிவடைந்து விட்டதாகவும் வருகின்ற கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு முன்பு 24ஆம் தேதி திறப்பதற்கான முயற்சிகள் மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்தார். அப்போது அவருடன் கோட்ட பொறியாளர் மணிசுந்தரம், உதவி கோட்ட பொறியாளர் சூரியமூர்த்தி, உதவி பொறியாளர் கார்த்திக் மற்றும் பலர் உடனிருந்தனர். குடியாத்தத்தில் மின் பகிர்மானத்துறை சார்பில் மின்சார சிக்கன வார விழாவையொட்டி விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நடுப்பேட்டையில் உள்ள மின்வாரிய அலுவலகத்தில் மின்சார சிக்கன வார விழாவை ஒட்டி மின் பகிர்மானத்துறை சார்பில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. குடியாத்தம் சட்டப்பேரவை உறுப்பினர் அமலு விஜயன், நகராட்சி தலைவர் சவுந்தரராஜன், ஒன்றிய குழு தலைவர் சத்யானந்தம் ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினர். தொடர்ந்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படும் வகையில் பேரணியினை கொடியசைத்து தொடக்கி வைத்தனர். இதில் பதாகைகள் ஏந்தியவாறும் பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரங்கள் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இந்நிகழ்வில் மின்வாரிய செயற்பொறியாளர் ஸ்ரீனிவாசன், உதவி செயற்பொறியாளர்கள் கலைச்செழியன், வெங்கடேசன், செந்தில்குமார் உள்ளிட்ட மின்வாரிய ஊழியர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர்.
காரைக்காலில் உள்ள பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரியில் பயிர் நோயியல் குறித்த 2 நாள் தேசிய மாநாடு தொடங்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி நிர்வாகமும் தென்மண்டல இந்திய தாவர நோயியல் சங்கமும் இணைந்து பயிர் நோயியல் குறித்த 2 நாள் தேசிய மாநாடு தொடங்கியது. இதனை புதுச்சேரி பல்கலைக்கழக கல்லூரி மேம்பாட்டு குழு தலைவர் வெங்கடேஸ்வர சர்மா தொடங்கி வைத்தார். இதன்பின் நிகழ்ச்சியில் பேசிய அவர், புதிய தொழில்நுட்பங்கள் மூலம் விவசாயிகளுக்கு ஆதரவளிக்க விஞ்ஞானிகள் முன்வர வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இதில் வேளாண் தாவர நோயியல் வல்லுநர்கள், விஞ்ஞானிகள், பேராசிரியர்கள், கொள்கை வகுப்பாளர்கள், சர்வதேச அமைப்புகளின் அதிகாரிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர். சவுத் இந்தியாவிலிருந்து, சதர்ன் பார்ட் ஆஃப் இந்தியாவிலிருந்து கிட்டத்தட்ட 200 டெலிகேட்ஸ் வந்திருக்காங்க, 200 பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்திருக்கிறாங்க. முக்கியமாக தாவர நோய் பற்றியும் அதனுடைய கட்டுப்பாடுகள் பற்றியும் பூச்சி கட்டுப்பாடுகள் பற்றியும் பழங்காலத்தினுடைய முறையை கடைபிடித்து புது டெக்னாலஜி என்ன இருக்குது. கோவில்பட்டி அருகே குடியிருப்புகளை சுற்றி குளம் போல் தேங்கியிருக்கும் கழிவு நீரால் பலவிதமான நோய்கள் ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே இலுப்பையூர் அணையில் உள்ள பழந்தோட்டம் நகரில் மழையின் காரணமாக கழிவுநீர் குடியிருப்புகளிலும் சாலைகளிலும் குளம் போல் தேங்கி காணப்படுகிறது. இதன் காரணமாக பலவிதமான நோய்களால் பாதிக்கப்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் கழிவு நீரை அகற்ற கோரி பலமுறை ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் புகார் தெரிவித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் ஆய்வு செய்து தேங்கியுள்ள கழிவு நீரை அகற்ற உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். பாதிப்பட்ட பேர் எனக்கு ஒருத்திக்கு தான், நான் கடைசியில் இருக்கிறதுனால நாங்கள் தான் கஷ்டப்படுறேன். என் பிள்ளைக்கு மாற்றி டைபாய்டு ஏதாச்சும் ஒரு காய்ச்சல் வந்துக்கிட்டே இருக்கு. நான் ஆஸ்பத்திரிக்கு நான் செலவழிச்சிட்டே இருக்கேன். அதுபோல் எங்கள் வீட்டுக்காருக்க முடியாது. எல்லாருமே நாங்கள் ஆஸ்பத்திரிக்கு போய்கிட்டு தான் இருக்கோம். சார்ட்டும் சொல்லவும் முடியல, என்ன சொல்லணும் எனக்கும் தெரியல. ஐயம்பாளையத்தில் அனுமதியின்றி சாலையில் அமைக்கப்பட்ட சோலார் மின்கம்பங்களால் அடிக்கடி விபத்துகள் ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். திருப்பூர் மாவட்டம் குண்டடம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட ஐயம்பாளையத்தில் உள்ள சொல்லிக்காட்டு தோட்டத்தில் அபிராம் சோலார் பவர் எனர்ஜி நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. இந்த நிறுவனம் சுமார் 5 ஏக்கர் பரப்பளவில் சோலார் மின்சாரம் உற்பத்தி செய்து எல்லப்பாளையம் புதூர் துணை மின் நிலையத்திற்கு விநியோகம் செய்து வருகின்றது. இந்நிலையில் இந்த நிறுவனம் ஊராட்சி நிர்வாகம் மற்றும் நெடுஞ்சாலைத்துறை நிர்வாகத்தின் அனுமதியின்றி தார் சாலையின் பல்வேறு இடங்களில் குறுக்கும் நெடுக்குமாக உயர் மின்னழுத்த மின்கம்பிகள் அமைத்துள்ளதாக பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். இந்த மின்கம்பங்கள் சாலையின் பக்கவாட்டில் அமைக்கப்பட்டுள்ளதால் அடிக்கடி விபத்துகள் ஏற்படுவதாகவும் மக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். கடந்த 6 மாதங்களில் மட்டும் சுமார் 500க்கும் மேற்பட்ட விபத்துகள் ஏற்பட்டுள்ளதால் இதுகுறித்து நடவடிக்கை எடுக்க கோரி குண்டடம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் ஊர் மக்கள் மனு அளித்தனர். மயிலாடுதுறையில் கோவில் இடத்தை மீட்டு தர கோரி இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகளிடம் பொதுமக்கள் கோரிக்கை மனு அளித்தனர். மயிலாடுதுறை கூரை நாட்டில் அறநிலையத்துறைக்கு சொந்தமான பிள்ளையார் கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலுக்கு சொந்தமான இடத்தில் 2 கோவில் குருக்களும் பாலமணி என்பவரும் வசித்து வந்த நிலையில் கோவில் குருக்கள் இடம் பெயர்ந்ததால் அந்த இடத்தை பாலமணி ஆக்கிரமித்து வைத்துள்ளதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகளிடம் பொதுமக்கள் அளித்த மனுவில் பூஜை பொருட்கள், வஸ்திரங்கள், சாமி வீதியுலா வாகனம் உள்ளிட்ட கோவில் பொருட்களை வைப்பதற்கு பாலமணி எதிர்ப்பு தெரிவிப்பதாக தெரிவித்துள்ளனர். கோவில் பொருட்களை வைக்க கோவிலுக்கு உரிய இடத்தை மீட்டுத்தர நடவடிக்கை எடுக்காவிட்டால் போராட்டம் நடத்த உள்ளதாக பொதுமக்கள் தெரிவித்த நிலையில் இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை மேற்கொண்டனர். ஜெயங்கொண்டம் அருகே காசி விஸ்வநாதர் கோவிலில் உள்ள மரகத லிங்கத்தை மர்ம நபர் திருடியதை குறித்து காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே இலையூரில் உள்ள காசி விஸ்வநாதர் கோவிலில் பிரதோஷம் நடந்து முடிந்த பின் பூசாரி கோவிலின் கதவை பூட்டிவிட்டு வீட்டுக்கு சென்று விட்டார். பின்னர் வழக்கம் போல் பூசாரி கோவிலை திறந்து பார்த்தபோது கோவிலில் உள்ள மரகத லிங்கத்தை காணவில்லை. இதுகுறித்து ஊர் மக்களிடம் கூறி ஜெயங்கொண்டம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இது தொடர்பாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் விஸ்வேஸ் பாலசுப்ரமணியம் சாஸ்திரி நேரில் சென்று விசாரணை மேற்கொண்டார். இதைத் தொடர்ந்து காவல்துறையினர் பல்வேறு கோணங்களில் விசாரணை நடத்தி வருகின்றனர். மானாமதுரை அருகே மர்ம நபர்கள் அரசு பேருந்துக்குள் புகுந்து நடத்துனரை அரிவாளால் வெட்டிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் இருந்து இளையான்குடி நோக்கி சென்ற அரசு பேருந்து விஷயன்குடி பேருந்து நிறுத்தத்தில் நின்றபோது மர்ம நபர்கள் பேருந்திற்குள் புகுந்து நடத்துனராக பணியாற்றி வந்த மயில் பாண்டியை சரமாரியாக வெட்டி தாக்கினர். இதில் அவர் பலத்த காயமடைந்த நிலையில் மானாமதுரை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்று முதலுதவி அளிக்கப்பட்டது. பின்னர் மேல் சிகிச்சைக்காக சிவகங்கை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதையடுத்து இந்த சம்பவம் குறித்து இளையான்குடி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். எடப்பாடியில் முதியவரின் சடலத்தை அடக்கம் செய்வதற்கு எடுத்துச் சென்றபோது வழிபாதை பிரச்சனை ஏற்பட்டதால் சடலத்தை வழியிலேயே விட்டுச் சென்றனர். சேலம் மாவட்டம் எடப்பாடி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கொங்கணாபுரம் ஒன்றியம் கோணசமுத்திரம் ஊராட்சி கன்னியாம்பட்டியை சேர்ந்த சின்ன பையன், அவருடைய மனைவி பொரியம்மா தம்பதியினர்களுக்கு வசந்தா, கலா, சரஸ்வதி ஆகிய 3 மகள்கள் உள்ளனர். வயது மூப்பு காரணமாக சின்ன பையன் நேற்று உயிரிழந்தார். இந்நிலையில் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சங்கீதா செல்வகுமார் வீட்டின் எதிரே நடந்து செல்லும் அளவிற்கு உள்ள வழித்தடத்தை சின்ன பையன் குடும்பத்தினர் 3 தலைமுறைகளாக பயன்படுத்தி வந்தனர். ஆனால் ஊராட்சி மன்ற தலைவர் சங்கீதா தன் வீட்டின் வழியாக சடலத்தை எடுத்து செல்லக்கூடாது என்று தகரம் மூலம் வழித்தடத்தை அடைத்ததாக கூறப்படுகின்றது. இதனால் அடக்கம் செய்ய வந்தவர்கள் சடலத்தை அங்கேயே வைத்துவிட்டு கலைந்து சென்று விட்டனர். இதை அறிந்த வட்டாட்சியர் மற்றும் காவல்துறையினர் ஊர் மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி சடலத்தை எடுத்துச் செல்ல ஏற்பாடு செய்தனர். இந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படாததால் எடப்பாடி வட்டாட்சியர் உத்தரவின் பேரில் சின்ன பையனின் சடலத்தை சவக்கடக்கில் வைப்பதற்காக சேலம் அரசு மருத்துவமனைக்கு சென்றனர். ஆவடியில் கோழி குஞ்சுக்காக ஏற்பட்ட தகராறில் ஒருவர் உயிர் மாய்க்கப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட நபருக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனையும் அபராதமும் விதித்து நீதிபதி தீர்ப்பளித்து உள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி அருகே ஆரிக்கம்பேடை சேர்ந்த சசிகுமார் 2020ஆம் ஆண்டு வீட்டில் கலர்கோழி குஞ்சுகளை வளர்த்து வந்தார். அப்போது பக்கத்து வீட்டில் வசிக்கும் அன்பழகனின் வீட்டின் காம்பவுண்ட் சுவரை கோழி குஞ்சு கொத்திக் கொண்டிருந்தது. இதனை கண்ட அன்பழகன் கோழி குஞ்சை கல்லால் அடித்து உள்ளார். இதில் இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டதில் சசிகுமாரை அன்பழகன் அடித்து உயிர் மாய்த்து உள்ளார். இந்த வழக்கில் அன்பழகன், அழகுமீனா ஆகிய இருவரையும் ஆவடி காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். பின்னர் இந்த வழக்கு பூவிருந்தவள்ளியில் உள்ள கூடுதல் மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்றது. இதில் அன்பழகனுக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 6000 ரூபாய் அபராதமும் விதித்து நீதிபதி புவனேஸ்வரி தீர்ப்பு வழங்கினார். இந்த வழக்கில் அழகுமீனா விடுதலை செய்யப்பட்டார். அன்பழகன் குடும்பத்தாருக்கும் நடுவீதியிலே சண்டை வந்து இருவருக்கும் வாக்குவாதம் செய்து வாக்குவாதம் மோதலாக முற்றி கடைசியில் சசிகுமார் என்பவரை அழகுமீனார், அன்பழகன் ஆகியோர் சேர்ந்து அவருடைய முதுகிலும் இடுப்பிலும் வயிற்றிலும் ஓங்கி ஓங்கி உதைத்து காரணத்தால் அந்த இடத்திலேயே சசிகுமார் மரணமடைந்து விட்டார். தஞ்சாவூரில் சூரியனார் கோவிலில் திருவாவடுதுறை ஆதீனம் தனுர்மாத வழிபாடு நடத்தினர். தஞ்சை மாவட்டம் சூரியனார் கோவிலில் தனுர்மாத பிறப்பையொட்டி சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இதில் திருவாவடுதுறை ஆதீனம் சுவாமி சிறப்பு வழிபாடு மேற்கொண்டார். அப்போது கோவில் சிவாச்சாரியர்கள் ஆதீனத்திற்கு மாலை அணிவித்து பூரண கும்ப மரியாதையுடன் மங்கள வாத்தியங்கள் முழங்க வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து கோவிலில் உள்ள நவகிரக சன்னதிகளில் விசேஷ பூஜைகள் ஆதீனம் திருமுன்னர் நடந்தது. பின்னர் ஆதீனம் கோவிலில் நடைபெறும் திருப்பணிகள் குறித்து ஆய்வு நடத்தி பணிகளை விரைந்து முடிக்க நிர்வாகிகளுக்கு அறிவுரை வழங்கினார். இதையடுத்து உற்சவருக்கு சிறப்பு பூஜைகள், ஆராதனைகள் நடந்தது. இதில் பக்தர்கள் அனைவருக்கும் ஆதீனம் பிரசாதம் வழங்கினார். திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் தீபமேற்ற வேண்டும் என்பதை வலியுறுத்தி முருக பக்தர் பூர்ணச்சந்திரன் தீக்குளித்து உயிர் மாய்த்து கொண்டதற்கு மத்திய அமைச்சர் முருகன் இரங்கல் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் தீபமேற்ற வேண்டும் என்பதை வலியுறுத்தி முருக பக்தர் பூர்ணச்சந்திரன் தீக்குளித்து தன் உயிரை மாய்த்து கொண்ட செய்தி அதிர்ச்சியையும் வருத்தத்தையும் அளிப்பதாக தெரிவித்துள்ளார். எந்த ஒரு சூழலிலும் எந்த ஒரு செயலுக்காகவும் தன் உயிரை மாய்ப்பது தீர்வாகாது என்று தெரிவித்துள்ளார். இப்படியான வருந்தத்தக்க முடிவுகளை ஒருபோதும் எவரும் மேற்கொள்ளக்கூடாது என்று வலியுறுத்தியுள்ளார். பூர்ணச்சந்திரனின் குடும்பத்தாருக்கும் உறவினர்களுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொண்டுள்ளார். தமிழ்நாட்டில் ஜனநாயகத்தின் குரல் வளை நெரிக்கப்படுவதாக பாஜக தலைவர் தமிழிசை தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் தமிழிசை செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்ற கோரி மதுரையில் பூர்ணச்சந்திரன் என்பவர் தீக்குளித்ததாக தெரிவித்தார்.
இதற்கு தமிழக முதலமைச்சர் கண்டிப்பாக பதில் சொல்ல வேண்டும் என்று கூறினார். ஏனென்றால் ஒன்று மக்கள் மாற்றத்தை விரும்புகிறார்கள். இன்னைக்கு பாத்தீங்கன்னா கேளம்பாக்கம் பஸ் நிலையத்துல போராடிய செவிலியர்களை மிக மிக துன்புறுத்தி இருக்கிறார்கள். அதே மாதிரி துப்புரவு தொழிலாளர்கள் அப்புறப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த அரசாங்கத்துல யாரோடு குரலும் ஒலிக்க கூடாது என்று மிக தீவிரமாக மோசமாக ஜனநாயகத்தின் குரல் வலை நெரிக்கப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றிற்கும் மேலாக மனவேதனை. தேர்தல் ஆணையம் சுதந்திர அரசியல் அமைப்பாக செயல்படாமல் மத்திய பாஜக அரசுடன் சேர்ந்து தேர்தல் இயந்திரத்தை தவறாக பயன்படுத்துகிறது என எஸ்டிபிஐ கட்சி விமர்சனம் செய்துள்ளது. கோவை குனியமுத்தூரில் உள்ள தனியார் விடுதியில் எஸ்டிபிஐ கட்சியின் தேசிய செயற்குழு கூட்டம் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு எஸ்டிபிஐ கட்சியின் தேசிய துணைத் தலைவர் ஷஃபீக் அகமது தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் நாட்டின் தற்போதைய அரசியல் நிலவரங்கள் குறித்தும் ஜனநாயகம், அரசியலமைப்பு, ஆட்சி மற்றும் குடிமக்கள் உரிமைகளுக்கு கடும் அச்சுறுத்தலாக உள்ள பிரச்சனைகள் பற்றி ஆழமாக விவாதிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய எஸ்டிபிஐ கட்சியின் தேசிய துணைத் தலைவர் ஷஃபீக் அகமது பல மாநிலங்களில் உண்மையான வாக்காளர்களின் பெயர்களை வாக்காளர் பட்டியலில் இருந்து திட்டமிட்டு நீக்கும் சிறப்பு தீவிர திருத்த பணியை எஸ்டிபிஐ கட்சியின் தேசிய செயற்குழு வன்மையாக கண்டிக்கிறது என்றும், தேர்தல் ஆணையம் சுதந்திர அரசியலமைப்பு அமைப்பாக செயல்படாமல் மத்திய பாஜக அரசுடன் சேர்ந்து பெருமளவிலான வாக்குரிமை பறிப்புக்கு உதவி செய்து தேர்தல் முடிவுகளை கையாண்டு ஆட்சியை பிடிக்க அரசு இயந்திரத்தை தவறாக பயன்படுத்துகிறது என்றும் அவர் குற்றம் சாட்டினார். பற்றியும் எங்களது தேசிய செயற்குழு மிகவும் ஆழமாக விவாதித்திருக்கிறது. குறிப்பாக இப்பொழுது ஒன்றிய அரசினுடைய கைப்பாவையாக செயல்படுகிற தேர்தல் ஆணையம் தமிழ்நாட்டிலே நடைமுறைப்படுத்தி இருக்கிற, கேரளாவிலே நடைமுறைப்படுத்தி இருக்கிற SIR, இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்கிற இந்த நடவடிக்கை வன்மையாக கண்டிக்கத்தக்கது. கோவையில் பாஜக சார்பில் நடைபெறும் மாநில மகளிர் அணி பயிற்சி முகாமில் பாஜக தேசிய மகளிர் அணி தலைவர் வானதி ஸ்ரீனிவாசன் கலந்து கொண்டார். கோவை எட்டிமடையில் பாஜக சார்பில் மாநில மகளிர் அணி பயிற்சி முகாம் 2 நாட்கள் நடைபெறுகிறது. இந்நிகழ்வில் பாஜக தேசிய மகளிர் அணி தலைவர் வானதி ஸ்ரீனிவாசன் கலந்து கொண்டு மகளிர் அணி சார்பில் கட்சியின் வளர்ச்சிக்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்பது பற்றி எடுத்துரைத்தார். மேலும் மகளிர் அணியில் சிறப்பாக செயல்படும் பெண்களுக்கு பரிசுகளை வழங்கினார். இந்த நிகழ்வில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த வானதி ஸ்ரீனிவாசன், இந்த வருடத்தில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில, மாவட்ட மகளிர் அணி நிர்வாகிகளுக்கு பயிற்சி முகாம் நடைபெறுவதாக தெரிவித்தார். விஷயங்களை பத்தியும் இந்த பயிற்சி முகாம்ல கிளாஸஸ் இருக்கு. நாளை நிறைவு உரையாக மாநிலத்தினுடைய அமைப்பு பொதுச் செயலாளர் திரு கேசவிநாயகம் அவர்கள் வழிகாட்டியிருக்கிறார். இந்த அமர்வுகளை எல்லாம் முன்னாள் தெலுங்கானா கவர்னரும் முன்னாள் மாநில தலைவருமான திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும், மாநிலத்தினுடைய பொதுச் செயலாளர் திரு ஸ்ரீனிவாசன் அவர்களும், இன்னொரு பொதுச் செயலாளர் திருமதி கார்த்தியாயினி அவர்களும், அதே போல சமூக ஊடகங்களை பற்றி எல்லாம் வகுப்பெடுப்பதற்கு இன்னொரு மாநில நிர்வாகியும் கூட இந்த இடத்துக்கு வர இருக்கிறார்கள். திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் தீபம் ஏற்றாததை கண்டித்து மதுரையில் இளைஞர் தீக்குளித்து உயிரிழந்ததால் பரபரப்பு ஏற்பட்டு உள்ளது. மதுரை நரிமேடு மருதுபாண்டியர் தெருவை சேர்ந்த பெரியசாமி என்பவரின் மகன் பூர்ணச்சந்திரன் MBA படித்துவிட்டு மருந்து விற்பனை பிரதிநிதியாக பணியாற்றி வந்தார். அவருக்கு மனைவியும் 2 குழந்தைகளும் உள்ளன. இந்நிலையில் இவர் நேற்று மாலை தல்லாக்குளத்தில் உள்ள போலீஸ் பூத்துக்கு சென்று தனது உடலில் பெட்ரோல் ஊற்றி தீ வைத்துக் கொண்டு உள்ளார். காவல் சாவடியில் இருந்து அலறல் சத்தம் கேட்டதும் அப்பகுதியில் சென்ற வாகன ஓட்டுநர்களும் பேருந்துக்கு காத்திருந்த பயணியர்களும் தீயணைப்பு துறைக்கு தகவல் தெரிவித்தனர். விரைந்து வந்த தல்லாக்குளம் தீயணைப்பு துறையினர் தீயை அணைத்த போது போலீஸ் பூத்திற்குள் இளைஞரின் உடல் முழுவதும் எரிந்த நிலையில் கிடந்தது. பின்னர் அங்கு வந்த தல்லாக்குளம் காவல்துறையினர் உடலை கூராய்வுக்காக மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து காவல்துறையினர் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இவர் அண்மையில் வீடியோ வெளியிட்டிருந்தார். இந்த கோரிக்கையை வலியுறுத்தியே தீக்குளித்ததும் விசாரணையில் தெரிய வந்தது. நேற்று தீக்குளிக்கும் முன் அவர் நண்பர்களுக்கு அனுப்பியுள்ள ஆடியோ சமூக வலைதளங்களில் இப்போது வைரலாகி வருகிறது. இனி வருவது திரையுலக செய்தி.
பிரபல நடிகர் விஜயின் மகன் ஜேசன் சஞ்சய் இயக்கியுள்ள சிக்மா படத்தின் டீசர் தேதி அறிவிக்கப்பட்டு உள்ளது. பிரபல நடிகர் இனி வருவது விளையாட்டுச் செய்தி. உலக டூர் பேட்மிண்டன் போட்டியில் சாத்விக் சிராக் ஜோடி 2வது வெற்றியை பெற்று அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. சீனாவின் ஹாங்சோ நகரில் உலக டூர் பேட்மிண்டன் போட்டி நடந்து வருகிறது. இதில் இரட்டையர் பி பிரிவில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் ரங்கிரெட்டி சிராக் ஷெட்டி ஜோடி இந்தோனேஷியாவின் பேஜர் அல்பியான் முகமது ஷோஹிபுல் பிக்ரி ஜோடியுடன் மோதின. இந்த ஆட்டத்தில் ஆதிக்கம் செலுத்திய சாத்விக் சிராக் ஷெட்டி ஜோடி 2-1 என்ற செட் கணக்கில் இந்தோனேஷியாவை வீழ்த்தி 2வது வெற்றியை பெற்று அரையிறுதிக்கு முன்னேறியது. இனி வருவது தங்கம், வெள்ளி மற்றும் பங்குச்சந்தை விலை நிலவரம். சென்னையில் ஆபரண தங்கம் இன்று ஒரு சவரன் 99,040 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகின்றது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 60 ரூபாய் குறைந்து 12,380 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரன் 480 ரூபாய் குறைந்து 99,040 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகின்றது. 24 கேரட் தூய தங்கம் ஒரு சவரன் 1,08,048 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் வெள்ளி 221 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 2,21,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்திய பங்குச் சந்தைகளில் வணிகம் இன்று உயர்வுடன் காணப்படுகின்றது. மும்பை பங்குச் சந்தை பங்கு விலை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 460 புள்ளிகள் அதிகரித்து 84,942 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்குச் சந்தை பங்கு விலை குறியீட்டு எண் நிப்டி 130 புள்ளிகள் அதிகரித்து 25,946 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஊரக வேலை திட்டத்துக்கு வேறு பெயரிட்டதற்கும் நிதி ஒதுக்கீட்டை குறைத்ததற்கும் எதிர்க்கட்சிகள் கண்டனம். ஊரக வேலை திட்டத்தை ஒழித்து கட்ட மத்திய அரசு முயல்வதாக கூறி எதிர்க்கட்சியினர் போராட்டம். டிசம்பர் முதல் நாளிலிருந்து நடைபெற்ற நாடாளுமன்றத்தின் குளிர்கால கூட்டத்தொடர் இன்று நிறைவு. கூட்டத்தொடர் நிறைவடைந்ததை அடுத்து இரு அவைகளும் மறுதேதி குறிப்பிடாமல் ஒத்திவைப்பு. திமுக தேர்தல் அறிக்கையில் உறுதியளித்தபடி செவிலியர்களின் கோரிக்கையை நிறைவேற்ற எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். போராட்டத்தில் ஈடுபட்டதற்காக கைது செய்யப்பட்டுள்ள செவிலியர்களை விடுவிக்க வேண்டும் என்று கோரிக்கை. உக்ரைனுக்கு 9,000 கோடி யூரோக்கள் கடனாக வழங்க ஒப்புக்கொண்டது ஐரோப்பிய ஒன்றியம். ரஷ்ய நிறுவனங்களின் முடக்கப்பட்ட சொத்துக்களில் இருந்து கடன் கொடுக்க முடியாது என மறுப்பு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.